ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் செப்டம்பர் 17 செவ்வாய்க்கிழமை புரட்டாசி மாதத்தோட முதல் நாள், அதுவும் நிறைஞ்ச பௌர்ணமி. கட்டாயம் அன்றைய தினம் நீங்கள் வீட்டில் வாங்கி வைக்கக்கூடிய சில முக்கியமான பொருட்களை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ புரட்டாசி மாதத்தோட முதல் நாள் என்னென்ன பொருட்களை வாங்கலாம் அப்படிங்கிற பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஒரு மாதமும் ஒரு தெய்வத்துக்கு உகந்த மாதமாக கருதப்படுது. அந்த வகையில் புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது பெருமாளுக்கு உரிய மாதம். அப்படிப்பட்ட புரட்டாசி மாதம் செப்டம்பர் 17ஆம் தேதி பிறக்குது. அன்றைய தினம் பௌர்ணமி அப்படிங்கிறதால கூடுதல் விசேஷம் நிறைந்த நாளாக அந்த நாள் இருக்குது. அப்படிப்பட்ட நாளில் நாம் எந்த முறையில் பெருமாளை வழிபட்டால் பெருமாளோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும், மங்களங்கள் பெருகும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக தெரிஞ்சுப்போம். புரட்டாசி மாதம் அப்படின்னு சொன்னாலே நம்ம ஞாபகத்துக்கு வரக்கூடிய தெய்வமாக இருக்கக்கூடியவர் பெருமாள் தான். பெருமாளுக்கு மட்டும் உகந்த மாதமாக புரட்டாசி மாதம் திகழ்வது கிடையாது. அம்பிகையோட வழிபாட்டுக்கும் உகந்த மாதமாக இது இருக்குது. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, புரட்டாசி மாதம் தான் முப்பெரும் தேவியரை வழிபடக்கூடிய நவராத்திரி திருவிழா நடைபெறும் அப்படிங்கிறது. அதே மாதிரி சிவபெருமானுக்கு உரிய கேதார கௌரி விரதமும் இந்த புரட்டாசி மாதத்தில் தான் வரும். இவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த புரட்டாசி மாதத்தோட முதல் நாளை எந்த முறையில் வழிபாடு செஞ்சால் எல்லா தெய்வங்களோட அருளும் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றியும், என்னென்ன பொருட்களை வாங்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். புரட்டாசி மாதத்தோட முதல் நாள் பௌர்ணமியோட சேர்ந்து வர்றதால அன்றைய தினம் உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு பெருமாளுக்கு துளசி மாலை வாங்கி கொடுத்து வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி அன்றைய தினம் காலையில் உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போயிட்டு அம்பாளையும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அது மட்டும் இல்லை, அன்றைய தினம் வீட்டில் இருக்கக்கூடிய சுவாமி சிலைகள் எல்லாத்துக்கும் மஞ்சள் கலந்த நீரால் அபிஷேகம் செஞ்சு சுத்தம் செய்யலாம். இப்படி செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா பெருமாளோட ஃபோட்டோவுக்கோ சிலைக்கோ துளசி மாலைகளை அணிவிக்கணும். மற்ற தெய்வங்களுக்கு வாசனை மிகுந்த மலர்களை வைக்கலாம். இப்படி வச்சுட்டு புரட்டாசி மாதத்தோட முதல் நாள் பெருமாளுக்கு ஏதாவது ஒரு இனிப்பை நைவேத்தியமாக செஞ்சு வச்சு படைக்கணும். நீங்கள் செஞ்சு வச்சு படைச்சாலும் சரி, இல்லை கடைகளில் புதுசாக ஸ்வீட் வாங்கிட்டு வந்தாலும் சரி, வாங்கிட்டு வந்து வச்சுட்டு ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற நாமத்தை 108 முறை உச்சரிக்கணும். இந்த மந்திரத்தை புரட்டாசியோட முதல் நாள் மட்டும்தான் உச்சரிக்கணுங்கிறது கிடையாது. புரட்டாசி மாதத்தோட நாள் முழுவதும் தினமும் காலையில் எந்திரிச்சோடனே குளிச்சுட்டு பெருமாளை நமஸ்காரம் பண்ணிவிட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்கலாம். இந்த மந்திரத்தை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா வீடு முழுக்க சாம்பிராணி தூபம் காட்டி வழிபாட்டை நிறைவு செய்யணும். எந்த வீட்டில் பெருமாள் நாமம் ஒலிக்குதோ அந்த வீட்டில் பெருமாள் அப்புறம் மகாலட்சுமி தாயாரோட கடாட்சம் பரிபூர்ணமாக இருக்குமா. அதே சமயம் மங்களங்கள் பெருகி வாழ்க்கையில் செல்வ செழிப்போடு இருப்பாங்களா. புரட்டாசி மாதத்தோட முதல் நாள் இந்த ஒரு எளிமையான முறையில் நீங்கள் வழிபாடு செய்கிறது மூலயமா பெருமாளோட அருளையும் மகாலட்சுமி தாயோட அருளையும் ஒரு சேர நீங்கள் பெற முடியும். அன்றைய தினம் பௌர்ணமி அப்படிங்கிறதால மாலை ஒரு 6 மணி 7 மணிக்கு நிலவு வெளிச்சம் பிரகாசமாக தெரியும். அந்த நேரத்தில் உங்கள் வீட்டோட மொட்டை மாடிக்கு போயிட்டு கட்டாயம் நீங்கள் சந்திர தரிசனம் செய்யணும். சந்திர பகவானை மனசார வேண்டிக்கிட்டு ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற நாமத்தையும் 3 முறை நிலவை பார்த்து சொல்லுங்கள். இது எப்பவும் போல் நீங்கள் பௌர்ணமிக்கு செய்யக்கூடியது. அன்றைய தினம் புரட்டாசி மாதம் பிறக்கிறது கூடுதல் விசேஷம் அப்படிங்கிறதால பெருமாளுக்கான வழிபாட்டையும் செய்கிறீங்க. இது போக இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த பொருட்களை நீங்கள் புரட்டாசி மாதத்தோட முதல் நாள் வாங்கி வைக்கிறது மூலயமா இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்க்கையில் தேவையான பணம் ஒரு மாதத்துக்குள்ளே உங்கள் கைக்கு வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. அதில் முதல் பொருள் என்ன அப்படின்னா, புரட்டாசி மாதத்தோட முதல் நாள் பிறக்கக்கூடியது பௌர்ணமி. பௌர்ணமினா சந்திர பகவான். சந்திர பகவானுக்கு உரிய தானியம் நெல். நெல்லிலேருந்து கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு கைப்பிடி இல்லை 1 கிலோ 1/2 கிலோ பச்சரிசியை நீங்கள் உங்கள் கையால் வாங்கிட்டு வந்து வீட்டோட பூஜையில் வச்சு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம். அடுத்து ஒரு முக்கியமான பொருள், பௌர்ணமி அப்புறம் புரட்டாசி சேரக்கூடிய அந்த நாள் பௌர்ணமிக்கு உரியது வெள்ளி. வெள்ளி சார்ந்த எந்த ஒரு பொருளை வேணாலும் நீங்கள் உங்கள் கையால் வாங்கி வைக்கலாம். வெள்ளி கீச்செயினோ இல்லை வெள்ளியில் இருக்கக்கூடிய டாலரோ இல்லை வெள்ளியில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாரோட காயினோ ஏதாவது ஒரு பொருளை வெள்ளியில் வாங்கி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு பொருள், பெருமாளோட அவதாரங்கள்லேயே மச்சவதாரம் ஒன்று. மச்சவதாரம்னா பாதி உடம்பு மனிதனாகவும் மீதி மீனோட வாளாகவும் இருக்கும். அதுதான் மச்சவதாரம். அதனால் மீன் சம்மந்தப்பட்ட பொருட்கள், உதாரணத்துக்கு உங்கள் வீட்டோட ஹாலில் ஷோகேஸில் வைக்கிறதுக்காக மீன் பொம்மைகளை வாங்கி வீட்டில் வைக்கலாம். அதுவும் இல்லையா, சில பேர் வீடுகளில் மீன் தொட்டி வளர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும்.
இது வரைக்கும் மீன் தொட்டி வாங்குறதுக்கான நேரமும் சரியாக அமைஞ்சிருக்காது. ஒருவேளை மீன் தொட்டி வளர்க்கலாம் அப்படிங்கிற ஆசை இருந்துச்சுன்னா கட்டாயம் நீங்கள் புரட்டாசி மாதத்தோட முதல் நாள் பௌர்ணமி பெருமாளோட ஒரு அவதாரமாக இருக்கக்கூடிய மச்சவதாரம் மீன் அவதாரத்தை மீனை வாங்கி நீங்கள் வீட்டில் வைக்கலாம். மீன் வளர்க்குறதுக்கு ஆசைப்படாதவங்க தாராளமாக மீன் பொம்மைகளையோ இல்லை கலராக மீன்கள் நீந்துற மாதிரி ஃபோட்டோவையோ வாங்கி உங்கள் வீட்டோட ஹாலில் நீங்கள் ஒட்டி வைக்கலாம். அது இன்னும் சிறப்பு. அடுத்ததாக மகாலட்சுமி தாயாருக்கும் மகாவிஷ்ணுக்கும் ரொம்ப பிடிச்ச பொருட்களில் பல பொருட்கள் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான பொருள் தாமரை மலர். மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய இடம் தாமரை மலர். மகாலட்சுமிக்கு பிடிச்ச நபர் யார்? மகாவிஷ்ணு, திருமால், பெருமாள். அதனால் இவங்க 2 பேரோட அருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும்னா தாமரை மலர் வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டோட பூஜையில் வச்சு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அடுத்து ஒரு முக்கியமான பொருள் துளசி மணி மாலை. துளசி செடியோட அந்த கட்டையிலேருந்து வேர்லேருந்து கிடைக்கக்கூடிய அந்த வேற கட்டையை எடுத்து அதை மணிகளாக செஞ்சு அதை தேவஸ்தான கடைகளில் இல்லை காதி பவனில் துளசி மணி மாலையெல்லாம் விற்பாங்க. இந்த துளசி மணி மாலை அப்படிங்கிறது நேர்மறை சக்திகளை உங்கள் பக்கம் இருக்கக்கூடிய ஒரு அபாரமான ஒரு சக்தி உள்ளது. அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த துளசி மணி மாலையை ஒரு மாலை கிடைச்சாலும் பரவாயில்ல, ஒரு மாலை வாங்கினாலும் சரி, அதை வாங்கி நீங்கள் கழுத்தில் அணிஞ்சிக்கணுங்கிற அவசியம் கூட இல்லை. உங்கள் வீட்டோட பூஜை அறையில் பத்திரமா பெருமாளோட கழுத்தில் கூட அந்த துளசி மணி மாலையை மாட்டி வைக்கலாம். அடுத்ததாக எப்பவும் போல் உங்கள் வீட்டுக்கு தேவையான உங்கள் வீட்டுக்கு மகாலட்சுமியோட கடாட்சத்தை ஏற்படுத்தக்கூடிய சில முக்கியமான பொருட்கள் இருக்கு இல்லையா? கல்லுப்பு, மஞ்சள் தூள், வாசனை திரவியங்கள், இது மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் கட்டாயம் நீங்கள் புரட்டாசி மாதம் பிறக்கக்கூடிய செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி தினத்தன்னைக்கு வாங்கி வீட்டில் வச்சுடுங்க. பௌர்ணமி சந்திர பகவானோட அதிபதி யார்? சிவபெருமான். சிவபெருமானுக்கு உகந்த எந்த பொருளை வேணாலும் கட்டாயம் நீங்கள் பௌர்ணமி தினமும் புரட்டாசி மாதமும் சேர்ந்து பிறக்கக்கூடிய அந்த நாளில் வாங்கலாம். உதாரணத்துக்கு ருத்ராட்சம், விபூதி, குங்குமம், இது மாதிரி பொருட்களை நீங்கள் வீட்டில் வாங்கி வைக்கலாம். அடுத்ததாக பெருமாளோட கடாட்சம் இருக்கக்கூடிய பெருமாளோட வழிபாடுன்னு சொன்னாலே இப்போ நாம் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் இருக்கும். பச்சை கற்பூரம், துளசி இலைகள், செந்தூரம், நாமக்கட்டி, இது மாதிரி விஷயங்கள் உங்கள் வீட்டில் ஏற்கனவே இருந்தாலும் பரவாயில்லை. கோவிலில் இருக்கக்கூடிய தேவஸ்தான கடைகள்லையோ அப்படி இல்லைனா நாட்டு மருந்து கடைகள்லையோ இப்போ சொல்லக்கூடிய பொருட்கள் எல்லாமே கிடைக்கும். மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய ஏலக்காய், கிராம்பு, இது மாதிரி பொருட்களை கூட கட்டாயம் நீங்கள் வாங்கி வீட்டில் வைக்கலாம். இதில் ஏதாவது ஒரு பொருள், முடிஞ்சால் எல்லா பொருளும் வாங்கணும் அப்படிங்கிறது கட்டாயம் இல்லை. ஏதாவது ஒரு பொருளையாவது வாங்கி நீங்கள் புரட்டாசி மாதமும் பௌர்ணமியும் சேர்ந்திருக்கக்கூடிய செப்டம்பர் 17 செவ்வாய்க்கிழமை வாங்கி வீட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை நீங்கள் பயன்படுத்தினாலும் சரி, இல்லை உங்கள் வீட்டில் பூஜையில் அப்படியே வச்சுட்டாலும் சரி, கண்டிப்பாக பிறக்கக்கூடிய இந்த புரட்டாசி மாதம் முழுக்க உங்களுக்கு வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும். எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய பணம் கைக்கு வந்து சேரும். நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு செல்வம் சேரும். கடவுள்களிலேயே பணக்கார கடவுளாக இருக்கக்கூடியவர் பெருமாள். அப்பேற்பட்ட பெருமாளுக்கு உகந்த ஒரு முழு மாதமாக இருக்கக்கூடிய புரட்டாசி மாதம். அப்பேற்பட்ட புரட்டாசி மாதம் பிறக்கக்கூடிய முதல் நாள் இந்த விஷயத்தை வாங்கி பாருங்கள். கண்டிப்பாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.